ஸோ அவுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மை முடி ஆஃப்டர் 12 hours பாருங்கள் சூப்பராக இருக்குது. I'm going to show you how to go from straight hair like this to curly hair like this. Today I'm going to show you guys how you can turn your straight hair like mine. As you guys can see, my hair is curly as hell, so this works. Because mine is stick straight, they don't all look the same. வணக்கம் மகளே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் ஹேக்குன்னு சொல்லலாம். என்னோடய முடி பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்டர்னா நல்லா பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகிடுச்சா, ஒரு வேவியான டெக்ஸ்டர் என் முடி. இந்த வேவியான டெக்ஸ்டரை எப்படி கேர்லியாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கேர்லி ஹேர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்கும். யார் கேர்லி ஹேர் வச்சுருந்தாலுமே அப்படியே அடிச்சு பார்த்துட்ருப்பேன். சரி நம்மளும் இந்த கேர்லி ஹேர்லாம் வச்சு பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம சுற்றியே எழுதி வைக்கிற அளவுக்கு செலவாகுது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சின்ன லெவலில் இருக்கிறத வச்சு எப்படி முடிய கேர்லி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடலான் இருக்கேன். நிறைய பேர் கேர்லியாக இருந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத ஏன்டா கேர்லி ஆகிறேன்னு கேட்கலாம். மனுஷங்களோட சின்ன ஒரு சைக்காலஜி என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு பெருசாக தெரியாது, நம்ம வந்து மற்றதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஸோ லெட்ஸ் டூ இட். இந்த வீடியோக்காக நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரப்பர் பேண்டு, அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னோடய முடி. வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி இது அவுட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். மொக்கையாக வருமா நல்லா வருமா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு சம்பவம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மண்டையில் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டையில் இருக்க அழுக்கெல்லாம் இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய முடி பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கொஞ்சம் பவுன்ஸியான முடி. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேர்ள்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வேவியாக இருக்கும் முடி. இதுதான் என்னோடய ஹேர் டெக்ஸ்டர். தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பசங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்டரு. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் என்ன போட்டிருக்குன்னா, கேர்ள் ஹேரை வந்து எப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்குறது, அது ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்கு வந்து இந்த அரிசி தண்ணியை போட்டால் ஸ்ட்ரெயிட் ஆகிடும், அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் எப்படி கேர்ள் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு யாருமே போடல. ஸோ அதை தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ட்ரையல் தான், இது வந்து தப்பாகவும் போகலாம் சரியாகவும் வரலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து ஒரு 50 பீஸ் வரும். நான் பட்ஜெட்டே 10 ரூபா தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ரப்பர் பேண்டு, என்னோடய முடி, இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் வந்து இந்த மேட்ரை பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. இப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம முடியை வந்து ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு ஒரே ஒரு பஞ்சு. ஆக்சுவலாக இது எப்படின்னா கேர்ள் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து முடி சுருள்றதுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணணும். ரொம்ப ரொம்ப முடி வந்து பவுன்ஸியாக இருக்கிறதுனால முன்னாடி வந்து விழுந்துடுது. யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப்பர் இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டு முடியை பிடிக்க வச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கண்ணாடியை பார்த்து பண்ணுறேன். வலிக்குது முடி. இது முடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக போடாமல் ஒரு மாட்ரேட்டாக போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்படி தான் வந்து ஒரு பஞ்சான முடியை வந்து நம்ம சுருட்டி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கிளிப் பண்ணணும். கிளிப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் அத்தை சொல்கிறேன். இதை வந்து நான் ஃபுல்லாக இப்படி போட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா கொஞ்சம் கிளிப்பை போடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 3 போட்டிருக்கேன். முன்னாடி இருக்க பகுதியை நான் கவர் பண்ணிட்டேன். தெரியுதா? தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 இருக்கிறது தான் ஒரு ஹாஃப்வே இதில் இருக்கும். பாதி முடிச்சாச்சு. பார்க்க லைட்டாக நீங்கிற மாதிரி தான் இருக்கேன். செமையாக இருக்குல்ல? இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி இதோ இந்த மாதிரி போட்டிருக்கேன்ல, ஒரு பஞ்சாக எடுத்து ஒரு சைடு ரொட்டேட் பண்ணி, அது வந்து ஒரே சைடு ரொட்டேட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி அதை ரப்பர் பேண்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி அப்படியே இங்கெல்லாம் ஃபுல்லாகவே பண்ணலான்ட்ருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என் மண்டை எப்படி தான் இருந்தது பார்க்க. யோயோ அப்படி இருக்குண்ணா. வா ராஜா. அந்த அயனில் ஒரு பாட்டு வரும்ல, அதில் வருவானுங்க பேர் நீக்ரோஸ், அந்த மாதிரி இருக்கேன் நான். இதை பாருங்கள், இதான் என் மண்டை.
பின்புறம் காமிக்கிறேன். இதான் என் மண்டை. இப்போ நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே விட போகிறேன். ரிசல்ட் என்னவா இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் மக்களே, 10 மணி நேரம் ஆயிடுச்சுப்போ. நைட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தூங்குறதுக்கு. இந்த சைட் படுத்தா ஒரு சைடு இழுக்குது, இந்த சைட் படுத்தா ஒரு சைடு இழுக்குது. அப்படியே சிறுக்குன்னு குத்தினே இருந்தது மண்டை நைட்டு ஃபுல்லாக. ஸோ அவுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மை முடி ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அப்படியே பொறாமையாக இருக்கும் அண்ணா கேர்லி ஹேர் வச்சுருந்தா. இப்போ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கும் கேர்லி ஹேர் வந்துடுச்சா அப்படின்னு. செமையாக இல்லை கேர்லியாக. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் ஃபோட்டோ எனக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஏன்னா அப்படியே போடுறது இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள். சின்ன வயசில் வந்து ஃபோட்டோவில் இப்படி தான் இருக்கும். எப்படி என் முடி வந்து அப்படியே ஹார்டாக மாறிச்சுன்னு தெரில. அதனால் சரி திருப்பி அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்டாக மாறி இருக்குது. இதுக்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட், 10 ரூபா ரப்பர் பேண்ட் பேக்கெட்டு. வேறு எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ எந்த ஒரு ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் ஒரு 10 ரூபா ரப்பர் பேண்டு, அப்புறம் வந்து என் முடி. ஆப்வியஸ்லி கொஞ்சம் வலி அதிகமாக இருந்தது. அந்த வலியை மட்டும் பொறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான கேர்லி ஹேர்ஸ் வந்துடும். இது எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. ஒரு 2 நாள் இருந்தாலும் நல்லா தானே இருக்குது பார்க்கறதுக்கு. சும்மா 2 நாள் இப்படி சுற்றுவோம். எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேர்லேயே இருக்கிறது. இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள். பின்னாடி என் முடிவு தான் இருக்குது. சைடில் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் எப்படி இருக்குது, இந்த சைடில் இப்படி இருக்குது. இதை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். வேறு எதனா நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் டிஎம்மில் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு சஜஷன் நீங்கள் எதனா தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேர்லி ஹேர்ஸ் வைக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ரையை பண்ணட்டும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ருத்ரன் பிரவீன். இது இட்ஸ் அவர் லைஃப் சேனல். தடா.